ஹாப்பி ஈவினிங். இன்னைக்கு ஒரு சென்னை சம்பிரதா ஹிஸ்டரியில் ஒன் ஆஃப் த கோல்டன் மூமெண்ட்ஸ் எப்படின்னு கேட்டிங்கனாக்க, நம்மளுடைய மலேசியன் கவுன்சில் ஜெனரல் மதிப்புக்குரிய சரவணகுமார் குமாரவாசகம் சார் நேரடியாக சென்னை சம்பிரதா கேம்பஸுக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. ஸோ கவுன்சில் ஜெனரல் ஆஃப் மலேசியா சாரை நேரடியாக விசிட் பண்ணது எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ரெகக்னிஷனோட கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏற்கனவே சென்னை சமிர்தாவும் மலேசியா கண்ட்ரியும் நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மலேசியாவில். 6 months இன்டர்ன்ஷிப்புக்கு எவ்ரி இயர் மினிமம் 300 to 500 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி இயர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கில் மூலமாக ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே பிளேஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்பையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் சென்னை சம்பிரதாயில் படித்து டிகிரி முடிச்சிருக்கிறவங்க ஹையர் ஸ்டடீஸுக்காக மலேசியாவுக்கு வேரியஸ் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் கவுன்சில் ஜெனரல் ஆஃப் மலேசியா மிஸ்டர் மதிப்புக்குரிய சரவணகுமார் குமாரவாசகம் சாரோடைய இந்த ப்ரெசன்ஸ் எங்களுக்கு இன்னும் பெருமையாக நம்மளுடைய அந்த மலேசிய தொடர்பை இன்னும் மிகப்பெரிய அளவு வலுப்படுத்துது. எப்படின்னு கேட்டிங்கனாக்க, இன்னும் சாரோடைய ஒரு கைடன்ஸில் இந்த விசா ப்ராசஸிங் எல்லாமே மிக ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சாரோடைய கைடன்ஸில் இன்னும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி. இப்போ ரீசெண்டாக போன மாதம் மலேசியன் ஹோட்டல் அசோசியேஷன் மூலமாக அதனுடைய மலேசிய ஹோட்டல் அசோசியேஷனுடைய தங்க தலைவர் ஐசக் சார் மூலமாக ஒரு எம்ஓஇ ஒப்பந்தம் நம்ம பண்ணதுனால 1100 5 ஸ்டார் ஹோட்டலில் நம்மளுடைய சென்னை சம்பிரதா ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இயரில் இருந்து நியர்லி மினிமம் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய இந்தியாவில் இருந்து, பர்டிகுலராக சென்னை சமிர்தா குரூப்பில் இருந்து, இங்கே சவுத் இந்தியா பூரா இப்போ சென்னை சமிர்தா குரூப் இருக்குது. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், விஜயவாடா, கொச்சி அண்ட் டெல்லி. ஸோ இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட் இந்த இயர் மலேசியாவில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒண்டர்ஃபுல் வாய்ப்பு மலேசியன் ஹோட்டல்ஸ் அசோசியேஷன் மூலமாக அந்த எம்ஓஇ மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப்பாக அந்த விசா ப்ராசஸிங்கை இம்மிடியட்டாகவும் ஃபாஸ்டாகவும் மேற்கொண்டு ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வோட போகிறதுக்கு நம்மளுடைய கவுன்சில் ஜெனரல் ஆஃப் மலேசியா மதிப்புக்குரிய சரவணகுமார் சார் குமாரவாசம் சார் மூலமாக இந்த ப்ராசஸ் இன்னையோடைய இந்த ஸ்ட்ரென்தன் ப்ராசஸ் மூலமாக நம்மளுடைய சென்னை சம்பிரதா ஸ்டூடெண்ட்டுக்கு மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ சாரோடைய இந்த ஒரு மிகப்பெரிய விசிட்டை சென்னை சம்பிரதா ரொம்ப பெருமையாக நினைக்குது. தேங்க்யூ வெரி மச் சார், யுவர் கைண்ட் விசிட். தேங்க்யூ. அதாவது அவர் மிஸ்டர் தேங்க்யூ மிஸ்டர் கோபிநாதன் சார். அதான் மிஸ்டர் சேர்மன் அமிர்தாஸ் சேர்மன் வந்து இப்போ சொன்னாங்க அவரோட அந்த கொலபரேஷன் ப்ரோக்ராம் அவங்க எம்யூ சைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் மலேசியா கூட. இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ லைக் டு கங்க்ராச்சுலேட் அவங்களோட ஆர்கனைசேஷனு, அகாடமி இன்ஸ்டிடியூஷனை ஃபார் டேக்கிங் இனிஷியேட்டிவ் அண்ட் ஒர்க்கிங் நம்ம மலேசியன் கொலபரேட்டர்ஸோட வித் Malaysian companies to encourage, improve students' enrollment into Malaysia. இன்னொரு வாய்ப்புகள்லாம் கிரியேட் பண்ணுறது, வேலை வாய்ப்பெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு. அதுக்கு என்னென்னா நம்ம மலேசியன் கான்சுலேட் வந்து சார் சொன்ன மாதிரி அதுக்கு என்னென்ன நாங்கள் ப்ரொஃபஷனல் வழியில் என்னென்ன வேலை வந்து விசா ப்ராசஸிங் இதெல்லாம் வந்து அந்த போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொஃபஷனல் விசாஸ், அது எக்ஸ்பர்ட் லெவலில் எந்த லெவலில் வந்து நம்ம வந்து விசா ரெஃபரன்ஸில் வந்து அவங்களுக்கு ஈஸியாக, அதாவது எவ்வளோ ஸ்மூத்தன் பண்ணி கொடுக்க முடியுமோ ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கான உதவிலாம் நாங்கள் வந்து செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். அதுக்கு தகுந்தாப்புல இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் வி வில் ஒர்க் டுகெதர் வித் இன்ஸ்டிடியூஷன். அவங்களுக்கு என்னென்ன எங்கள் கான்சுலேட் சார்பில் இந்த ரீஜனல் இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இன்டர்ன்ஷிப் செய்யும் போகும்போது அங்கேருந்து வேலை வாய்ப்பு, அதாவது இந்த அட்ரலிஸ் அசோசியேஷன் அவங்களோட மெம்பர்ஸ்க்கு மலேசியாவில் வந்து அவங்க வந்து ஆன் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வேலை வாய்ப்பு போகிறதுக்கான அந்த மொபிலிட்டிலாம் வந்து நம்ம எவ்வளோ வகையில் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ண முடியுமோ எங்களோட சிஸ்டம் மூலிமா. I brought Mr. Vishnu, immigration attaché. So I've told him to look into this matter, to work with colleges like Chennai Samirdas Group institutions to எப்படி வந்து தமிழ்நாட்டில் அந்த ரீஜனில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து இந்த மாதிரி விசாலாம் ஸ்மூத்தன் பண்ணி அவங்க ஈஸியாக வந்து மொபிலிட்டி, அதாவது மலேசியா இந்தியாவுக்கு வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு. இல்லை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணாலும் அவங்க இன்டைரக்ட்லி மலேசியாவில் இங்கே தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறாங்க.
because the India industry is growing in terms of hotels. Hotel numbers are growing. The the airports are growing. The airport management, how they manage airport, all the manpowers are needed. And Malaysia stand guided because Malaysia had experience in the tourism industry as well as hospitality and hotel management. I think in Asia we are some of the best in that region and that aspect. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த கொலபரேஷன் மேலும் மேலும் இன்னும் நல்லா க்ரோ பண்ணி இங்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அங்குள்ள மலேசியாவில் போய் வாய்ப்புகளை பெற்று எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி நல்ல இருக்கிறவங்க அங்கே இருக்கலாம். பட் யூ கேன் கம் பேக் ஆல்சோ சர்ஃப் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. ஸோ இந்த சமயத்தில் இதான் நம்ம சொல்ல முடியும். பட் சி இன் ஃபியூச்சர் வி ஆல்வேஸ் ஓப்பன். அவங்களுக்கு எந்த வகையில் நம்ம உதவி செய்ய முடியுமோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மொபிலிட்டி நல்லபடியாக இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் ஸ்மூத்தன் பண்ணுறது அதுக்கான என்னென்ன ஃபெசிலிட்டேஷன் செய்ய முடியுமோ நாங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியும். தேங்க்யூ. அது எப்படின்னா சொன்னீங்க, இன்னும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஈஸியாக இருக்குன்னா இவங்களுக்கு இங்கிலீஷ், மலேசியாவோட எஜுகேஷனும் இந்தியாவோட எஜுகேஷனும் எல்லாம் பிரிட்டிஷ் லெகசி எஜுகேஷன் தான். அதனால இங்கிலீஷில் இவங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷ் அண்ட் இவங்களுக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும், ப்ளஸ் ஹிந்தி தெரியும். ஸோ இவங்க போய் மலேசியாவில் வேலை செஞ்சாங்கன்னா வி ஆர் ஆல்சோ த நம்பர்ஸ் ஆஃப் இந்தியன் டூரிஸ்ட் டு மலேசியா இஸ் ஹேவ் இன்க்ரீசிங் இந்த லாஸ்ட் 2 years. லாஸ்ட் இயர் எடுத்திங்கன்னா வி வெல்கம் 1.5 மில்லியன் டூரிஸ்ட். இந்த வருஷம் ஒரிஜினலி டார்கெட் பண்ணது ஒரு 2 மில்லியன் டூரிஸ்ட். ஏன்னா அந்த கல்ஃப் வார்னால அந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஃப்ளைட்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டதுனால அந்த டார்கெட்டை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. பட் அதனால தான் அந்த விசிட் மலேசியா தி எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் திஸ் இயர் ஈவன் டு நெக்ஸ்ட் இயர். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க இந்தியன், அதனால தான் இந்தியன் இங்கே இந்த மாதிரி காலேஜில் படிக்கிறவங்களுக்கு மலேசியாவில் நல்ல வாய்ப்பு இருக்கும். பிகாஸ் தியர் ஸ்ட்ரென்த் இன் இங்கிலீஷ் ப்ளஸ் லோக்கல் லாங்குவேஜஸ் அக்கார்டிங் டு ஸ்டேட்ஸ். இதெல்லாம் அங்கே போய் அவங்க சர்வ் பண்ணாங்கன்னா ஹோட்டல்ஸ் இங்குள்ள டூரிஸ்ட் வராங்களா அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி சபா சரவாக்கெல்லாம் நல்லா வாய்ப்பு இருக்கு. சபா சரவாவில் இப்போ இந்தியன் டூரிஸ்டோட ப்ரெசன்ஸ் இன்க்ரீசிங், எஸ்பெஷலி சபா இதில். ஸோ அங்கே ரொம்ப ரிக்வெஸ்ட் இருக்கு ஹோட்டல்லாம் ஹவு டு ஃபெசிலிட்டேட் இந்தியன் டூரிஸ்ட். நாங்கள் இந்தியன் ஹாஸ்பிட்டாலிட்டி டூரிசம் செக்டரில் ஹோட்டல்ஸ்லாம். ஸோ இவங்களாம் போயிட்டு வாய்ப்பு கிடைச்சி அந்த ஹோட்டல் அசோசியேஷன் மூலமாக சபா சரவாக்கெல்லாம் கொஞ்சம் போய் அட்லீஸ்ட் ஒரு 1 year 2 years அங்கே வேலை செஞ்சாங்கன்னா they were able to contribute their strength to the industry there. In return they also were able to gain more knowledge. அது மூலமா அவங்க உலகத்துல எங்க வேணாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Thank you. இல்லைங்க, they have to come with a certain visa expert category. அந்த இதுல அவங்க அதுதான் வேலை செஞ்சாகணும். அதுக்கப்புறம் அவங்க வேற கேட்டகரி போறாங்கன்னா பெர்மனன்ட், அதுல அதுக்கான ப்ராசஸ்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு ப்ராசஸ்லாம் அவங்க கேட்டு தெரிஞ்சு நீங்க கேட்குற கேள்வியில அதை அவங்க இமிகிரேஷன்ல போய் கேட்டுக்கலாம். இப்போ நான் பெர்மனன்ட் ரெசிடென்சி எக்வாய் பண்ணணும், எப்படி செய்யலான்னு அதெல்லாம் மெத்தட் இருக்கு. ஸோ அவங்க டோன்ட், நான் என்ன அட்வைஸ் பண்ணா, ஜஸ்ட் இஃப் உங்களுக்கு அந்த பெர்மிட் கிடைச்சா ஸ்டே விதின் த பெர்மிட்ஸோட கைட்லைன்ஸ், டோன்ட் கோ அவுட் சைட். அது வெளியாகும்போது தான் அத்தாரிட்டிக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் they might be banned or they have other problem to get employment. So as well as they stay within and the visa கொடுத்தோட அதோட conditions, they have no issue. In the event they want to get married or அதெல்லாம் அதுக்கெல்லாம் வழி இருக்கு. So they have to follow that procedure. அது கரெக்டா வந்தாங்கன்னா அதெல்லாம் கூடயும் வாய்ப்பு இருக்கு. பட் சேஞ்ச் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் அதுக்கெல்லாம் வழி இருக்கு. அதெல்லாம் கேட்டு முறைப்படி செய்யணும். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் டூ actions on your own, just follow the visa conditions correctly. அப்படி தெரியலனா இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்கு, நம்ம ஆஃபீஸிங் இருக்காங்க இங்க நம்ம கான்சுலேட்ல அவங்களுக்கு ஏதாவது தகவல் we just our counters open 9 to 4:30. அவங்க இமிகிரேஷன் கவுண்டர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கவுண்டர்ல எல்லா தகவலும் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.